கல்யாணம் வரைக்குமாவது உங்களை பார்க்கலாம்ல, அந்த நினைப்புல தான். ஆனா அவ உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. ஆனா எதுவும் சொல்ல மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க 2 பேருமே உங்களை தெளிவா ஏமாத்திக்கிறீங்க. கரெக்டா சொன்ன சுப்பு. நீங்க 2 பேரும் புரியாம பேசாதீங்க. நித்யா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் எப்படி பேச முடியும்? சரி, இப்ப கேக்குறேன், சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்கு? ஆம்பளை பையன், நீங்களே சொல்ல தயங்குறீங்க. நித்யா ஒரு பொண்ணு, எப்படி பாபு அதுவா வந்து உங்கள்கிட்ட சொல்லும்? சரி, இப்ப நான் கேக்குறேன், தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு பதில் சொல்லுங்க. நீங்க நித்யாவை லவ் பண்றீங்களா இல்லையா? ஆமா, நான் நித்யாவை லவ் பண்றேன். பாபு, இப்ப நீங்க உடைச்ச தேங்காய் கடவுளுக்கு கேட்டிருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா நித்யாவுக்கு கேட்டிருக்கோம். இல்ல பாபு, காதலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்றேன் பாபு. இல்ல ஆரா, காதலுக்குன்னு எந்த சக்தியும் கிடையவே கிடையாது. அதை என் வாழ்க்கையில 2 தடவை பார்த்துட்டேன். ஏற்கனவே மதியானம் என் மனசு ரொம்ப நொந்து போச்சு. இப்போ என்னால நித்யா வாழ்க்கை கசப்பாயிடக்கூடாது. திரும்ப திரும்ப மனசு குழப்பி நித்யாவை நாம நோகடிக்க வேண்டாம். இதோட இந்த மாதிரி நீங்க 2 பேரும் விட்டுருங்க. இதுக்கு மேல இதை பத்தி பேசுனீங்கன்னா நான் இந்த ஆபீஸை விட்டு போயிடுவேன். பாபு, ஹலோ ஹலோ. ஏய், இன்னும் வேலைக்கு போல? எவன் தான் இந்த செல்போனை கண்டுபிடிச்சானோ தெரியல. அதை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தான், கோயிலே கெட்டுவேன். என்னாச்சு ஆரா? விஷயம் கண்மையாயிடுச்சு சுப்பு. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாங்க போல, போனை கட் பண்ணிட்டா. இத பாருமா, நீ தான் வேலைக்கு போகாம உட்கார்ந்துட்டு இருக்க. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட எங்களை பத்தி கோழி மூட்டி விட்டுறாது. மது, மது, வாடி. ஹாய். அப்படி என்னடி தலப்போற அவசரம்? பார்லர் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றதுக்குள்ள வா வான்னு போன் மேல போன் பண்ணிட்டே இருக்க. என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுற? இதை நீயே வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு இது? க்ளோ பண்ணி உன் வீட்டுல மாட்டி வை. அந்த பைத்தியக்கார மூஞ்சில இந்த போட்டோ வெட்டேரி தான் நான் கூப்பிட்டேன். அதே நடி சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்னைய போஸ்ட்மேனா யூஸ் பண்றீங்க. எனக்கு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எனக்கே தெரியாம அந்த நட்ராஜை மீட் பண்றதுக்காக என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனல. இப்ப இதையும் நீயே செய்ய. எதுக்கு கோவப்படுற? நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஆனா என்ன ப்ராப்ளம்? இது எப்ப வந்துச்சுன்னு சொன்னா தானே அதுக்கேத்த மாதிரி நான் உங்ககிட்ட பேச முடியும். கால சுத்துற பாம்பு மாதிரி இந்த நட்ராஜனை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றான்? வேண்டாம், பிடிக்கல, விட்டுடுன்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி ஒண்ணு இல்லாதவனை எல்லாம் லவ் பண்ணா இதான் ப்ராப்ளம். அதுங்க புத்தி அந்த லெவலுக்கு தான் இருக்கும். இதுல எங்க அம்மா வேற அவனுக்கு சப்போர்ட். இந்த போட்டோவை எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு இந்த தரத்துல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாவா நம்பிக்கிட்டு இருக்காங்க.
இப்பதான் பேப்பர் கப்பே போடுறான். சத்தியமா சொல்றேன், இவெல்லாம் வாட்டர் கேன் போடுற அளவுக்கு கூட வளர மாட்டான். எதுக்கு எடுத்தாலும் நெட்ல வந்துருச்சுங்கிறாங்க. என்ன வந்துருச்சு? செல்போன்ல இருக்கிற எஸ்டிலுக்கு அவன் முத்தம் கொடுத்தான், அவ்வளவுதானே? என்னமோ நானே போய் அதுல நடிச்சிட்டு வந்த மாதிரியும், அதனால எனக்கு கல்யாணமே ஆகாதுங்கிற மாதிரியும் எங்க அம்மா குதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த நட்ராஜ் தான் காரணம். மது, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒன்னும் தேவையில்லை. அந்த நட்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. ஏன் துணியை துவைச்சு போட்டு நான் சாப்பிட்ட எச்சு தட்ட கழுவுன வீட்டுக்கு மருமகளா போய் அவளுக்கு இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணுமா? நினைச்சாலே வாந்தி வருது. கடவுளே நேர்ல வந்து நட்ராஜ் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா கூட நான் சூசைட் பண்ணிப்பேனே தவிர அது நடக்கவே நடக்காது. இப்பதான் கொஞ்ச நாளா இவன் தொல்லை இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். யாரு? நட்ராஜா? புது நம்பரா இருக்கு. வேற நம்பர்ல இருந்து இந்த ஃப்ராட் தான் எனக்கு கால் பண்ணுவான். வேற யாரும் பண்ண மாட்டாங்க. இந்தா நீயே பேசி என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ மது. நீங்க யார் பேசுறீங்க? மது இல்ல, நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் சந்தோஷ்னு சொல்லுங்க. ஓ, ஏய் சந்தோஷ் டி. ஏய் குடு. ஹாய். மது, யார் அது? நம்ம ரம்யா தான். உன் போன் அவ எடுத்தவன ஒன்னும் புரியல. ஒண்ணு இல்ல சந்தோஷ், சில அன்வான்ட் கால்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான். ஆமா, இது யார் நம்பர்? இது என் புது நம்பர். ஓ அப்படியா? என்னோட போன் மெமரியில பாதிக்கு மேல உன் ஒருத்த நம்பர் மட்டும் தான் இருக்கு. நீ எத்தனை போன் தான் வச்சிருக்க? இது உனக்காக வாங்கின புது நம்பர். ஆமா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து வந்து இது உனக்காக வாங்கின புது நம்பர்னு சொல்லு. சரி, சாப்பிட்டாச்சா? உங்ககிட்ட சொல்லாம சாப்பிடுவேனா? நீ ஃபோன் பண்ணி கரெக்டா 13 நிமிஷம் ஆச்சு. இடையில என்ன பண்ணிட்டு இருந்த? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் மது, 5 மினிட்ஸ் கழிச்சு பேசுறேனே. என்ன சந்தோஷ், எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க? எங்க பாரு, கரெக்டா 5 மினிட்ஸ்ல வரல, கண்டிப்பா நான் கோச்சுக்குவேன். ஓகே பாய். ஓகே பாய். பாத்தியா, இந்த நட்ராஜால நான் ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா நான் சந்தோஷ் கால மிஸ் பண்ணிருப்பேன். இது பாரு, இந்த போட்டோஸ் எல்லாம் உன் மூஞ்சிலே தூக்கி எறி. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் என் கூட பேசுறதுக்கோ என்ன பாக்குறதுக்கோ ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, சத்தியமா அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். சொல்லிடு. சரி, நீ கிளம்பு. சரி மது, நான் போய் இந்த போட்டோஸ் எல்லாம் நட்ராஜ் கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன ரிப்ளை பண்றான்னு கேட்டு சொல்றேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த ரிப்ளையும் பண்ண வேண்டாம். கிளம்பு. ஏ சித்ரா, போன் அடிக்குது பாரு, எடு. கடங்கர கழுத என்ன பண்றாலோ தெரியல. ஹலோ அம்மா, நான் சோமு பேசுறேம்மா. சொல்லுடா. அம்மா, நான் இப்போ பேங்க் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். டேய், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா, அங்க போலீஸ் கீழே இருக்க போகுது. ஏம்மா, நான் என்ன பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன்? அது இல்லையா? சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, நானும் ரஞ்சனியும் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். வர வழியில அவளுக்கு பேங்க்ல ஏதோ வேலை இருக்குன்னு உள்ள போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் அவளும் வீட்டுக்கு வந்துருவோம்மா. அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். சரி வா, நான் வீட்டுல தானே இருக்கேன், கூட்டிட்டு வா. சரிம்மா, வச்சிடுறேன். செல்வி அக்கா, ஊர்ல இருந்து புலி வந்திருக்குன்னு சொன்னியே, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிருவ? இல்ல பாஞ்சாலி, அது வியாபாரத்துக்காக வந்திருக்கு. அப்படியா? சரி பரவாயில்ல. எல்லாம் பூஞ்சை பிடிச்சு நாசமா போகுதா இல்லையான்னு பாரு. ஐயோ, ரஞ்சினி வர நேரமாச்சே. இதுக்குங்க இங்க வருதுங்க. நில்லுங்க, எங்க வந்தீங்க? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எது? நான் உங்க சம்பந்தியா? நல்லா இருக்கே இது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இனிமே நமக்குள்ள எதுவும் கிடையாது. சம்பந்தி, என்ன இது?
குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தானே செய்யும். ஐயய்ய, அப்படிப்பட்ட குடும்பம்லாம் நாங்க இல்லைங்க. அது எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, ஜமீன் வீட்டு பாஞ்சாலி எப்படின்னு. குனிஞ்ச தலையே நிமிர்ந்தது கிடையாது. இப்படி ஒரு பொண்ணான்னு எல்லாரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்போ உங்க பொண்ணை என் பையன் கட்டினானோ அன்னையில இருந்து கத்தி கத்தி எனக்கும் தொண்டை கட்டி போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சம்பந்தி. ஏங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு மான மரியாதை இருக்குதுங்க. இப்படி மூச்சு விடுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அதுவே ஒரு நாள் உங்க மூஞ்சில காரி துப்பிடுங்க. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? சம்பந்தி, இதுக்கப்புறம் எங்களால எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி. ஐயய்யய்யே, என்ன உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? இங்க பாருங்க, உங்க பொண்ணு பேசின பேச்சுக்கு நானா இருக்க போய் வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன். வேற யாராவது இருந்தா வேணாம். அது எதுக்கு என் வாயால சொல்லிட்டு? நீங்க கிளம்புங்க. நான் உங்களை தப்பா எதுவும் பேசலையா அத்தை? தப்பா பேசுனியோ சரியா பேசுனியோ அது எனக்கு தெரியாது. நீ வந்தா உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு என் பையன் சொல்லிட்டான். நீங்க கிளம்புங்க. சம்பந்தி, நாங்க தப்பு எதுவும் பண்ணல சம்பந்தி. அப்படி தப்பு பண்ணிருந்தா கூட இப்படி எங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு பேசுறீங்களே. பின்ன உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து பூஜை ரூம்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமகனை குடும்பத்தோட சேர்ந்து அடிப்பாங்களாம். ஏண்டி அம்மா அடிச்சேன்னு கேட்டா எங்க அம்மா தான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லுவாளாம். என்ன திமிர்றி உனக்கு? என்ன சம்பந்தி, நடந்த விஷயத்தை இப்படி பெருசு பண்ணி மாத்தி சொன்னீங்கன்னா எப்படி சம்பந்தி? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். சம்பந்தி, நாங்க என்ன பண்ண உங்க கோவம் போவோம் சொல்லுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அது மட்டும் முடியாது சம்பந்தி. என் பொண்ணு வாழ்க்கை நடுத்தெருவுல நிக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஐயோ, இவ பேச ஆரம்பிச்சானா பிரச்சனை முடியாதே. ரஞ்சினி வரக்குள்ள இவளுகளை அனுப்பணுமே. முதல்ல என் பொண்ணு உள்ள கூட்டு போங்க. என்ன அதிகாரம் தூள் பறக்குது? குரல வசத்துனா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? மரியாதையா இங்கிருந்து கிளம்புங்க, இல்ல அசிங்கப்பட்டு தான் போவீங்க. என்ன ஆனாலும் சரி சம்பந்தி, என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள அனுப்பாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க விட்டுட்டு போயிருவீங்க, அதுக்கப்புறம் அந்த பாப்பா பையன் இங்க வருவான்ல. அந்த அசிங்கெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள நடக்க கூடாது. உங்க பொண்ண உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு உங்க இஷ்டப்படி எப்படி வேணா இருங்க. வெறும் வயலையே இப்படி கரைச்சு ஊத்துறா, இதுல இவளுக்கு புளி வர கேக்குதாக்கும். ஏன் சம்மந்தி இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க? நான் தான் என் 2 கண்ணால பார்த்தனே, 2 குடும்பமும் ஒன்னா உட்காந்து கொஞ்சம் கொலாவனத. அன்னைக்கு அவ ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா, கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தாங்க. அதான் உங்க பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னு வீட்டுல கொண்டு வந்து விடுவாங்க, கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னு ஊதி விட அந்த பாபு பையன் வருவான். இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரியா வராதுங்க. நீங்க முதல்ல தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. இப்படியெல்லாம் அநியாயமா பேசாதீங்க சம்மந்தி, என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும். இவளுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். மகாராணி ஜம்பமா நல்லா தானே இருக்கா? என் பையன் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. இன்னைக்கு வரட்டும், அவன் இதோட அத்து விட்டு முடிச்சிடறான்னு சொல்லிடுறேன். வாய் மூடுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஒரு பெரிய மனுஷி பேசுற பேச்சா இது? என்ன சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா போகுது? தாலின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே இப்படி வாசல்ல வந்து நின்று சத்தம் போட்டு இருக்கீங்க. மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க சம்மந்தி. நீங்களும் ஒரு பொண்ணு பேத்து வச்சிருக்கீங்க. யார் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க? உங்க பொண்ணு என் பொண்ணு ஒண்ணா? என் பொண்ணு பாதத்தை கழுவி பூஜை பண்ணா கூட இவளுக்கு புத்தி வராது. என்ன செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே நிக்கிறீங்க? உங்களுக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. போங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளை. சரி ஆமா. அது எப்படிதான் காக்காய்க்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி வேர்க்குமோ தெரியல. நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கிறப்ப கரெக்டா வந்துருச்சுங்க. நல்ல வேலை அந்த ரஞ்சினி இங்க இருக்கும்போது இதுக்கு வரல. வா. ஏய், இப்படி மூஞ்ச எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்ப? பேச
தொலை. இல்ல நம்ம கல்யாணத்தை பத்தி அதை விட கருமாதி பண்ணலாம். ஏங்க அவசரப்பட்டு அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துறாதீங்க. பிச்சு போடுவோம் பிச்சு. நான் கருமாதி பண்ணணும்னு சொன்னது உனக்கு. வாட் யூ மீன்? இந்த மாதிரி ஓட்ட இங்கிலீஷ்ல இன்னொரு தடவை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் கமான் யா, ஐ அம் யுவர் குருவி. பாரு அப்புறம் வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். இனிமேல் என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது, என் பேரை கூட நினைக்க கூடாது. அப்போ இத்தனை நாள் நம்ம பேசி பழனதெல்லாம் பொய்யா? இங்க பார், பொய்யா நான் எனக்கு தெரியாது. என் கூட நீ பேச வேணாம், அவ்வளவுதான். செல்லுக்கு மட்டும் இல்ல லவ்வுக்கும் ரீசார்ஜ் இருக்குன்னு சொல்லி உன் மனசுல இடம் பிடிச்சது இப்படி ஃபுல் சார்ஜும் போறதுக்கு தானா? ஹேய், நீ பட்டு துணியை போட்டு என் மனசுல இடம் பிடிப்பேன்னு பார்த்தா டவுன் பஸ்ல இடம் பிடிக்கிற மாதிரி பழைய செருப்பல்ல போட்டு இடம் பிடிக்க பார்த்த. ஐய, நினைச்சாலே கொமட்டிட்டு வருது. உவ்வே. அடிக்கல்லி சொல்லவே இல்ல. டாக்டர் பாத்தியா? இப்போ நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் ஹாஸ்பிடலுக்கு போய் டாக்டர் பார்க்க போற பாரு. ஏன் இப்படி வெறுக்கிற? நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவுமே சரி வராது. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்பவே நான் உன்கிட்ட ஃபுல் டீடைல் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணாத. அப்போ நமக்குள்ள அவ்வளவுதானா? அவ்வளவுதான், ஊத்தி மூடியாச்சு, ஃபினிஷ்டு, கிளம்பு. கேவலம் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. உன்னை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது.